இந்தியாவில் இன்னும் ஒரு டைமில் பார்த்தோம்னா இட் வாஸ் லைக் அ வெரி ப்ராட் பிரமிட். டாப்பில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, எல்லாரும் கீழே இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு, த மார்க்கெட் இஸ் கெட்டிங் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட். ஸோ டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் எமர்ஜிங். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவங்ககிட்ட பணம் இருக்குது. Marketingly, there are companies who are spending 60 to 70% only on marketing. Is it a good thing to do on a long term? ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, பைசா ஃபேக்கோ தமாஷா தேக்கோ. பணத்தை போடு, விளையாட்டை பாரு. ஓ, கேம்பா எடுத்துங்க, கேம்பா கோலா. ஒரு டைம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதான் போன கேஸு. அந்த பிராண்டையே எடுத்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனி அது 1000 crore ஆக்கிட்டான். எப்படி? அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம், டாட்டா ஃபெயிலியர், டாட்டாவால் கார்லாம் பண்ண முடியாது, அவங்க ட்ரக் பண்ணுறது தான் பெட்டரு, கார் பிஸ்னஸை விட்டுட்டு போகிறது பெட்டரு அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ரத்தன் டாட்டாவோட பர்சனல் இதாக எடுத்துட்டார். Welcome back to another episode of Magic 20 Tamil Varangam Corner Office. நிறைய CFOs, CROs, CEOs, few 100 crores மேலே ரெவென்யூ பண்ணுறவங்களோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட மிஸ்டர் அம்பி பரமேஸ்வரன் சார் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லெஜெண்டரி மார்க்கெட்டர். இன்னைக்கு உங்ககிட்ட நான் உங்களை பற்றி இருக்கிற எங்கே படிச்சிங்க, என்ன வளர்ந்தீங்க, அந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல, அதெல்லாம் ChatGPTலேயே இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையா கற்றுக்கணும்னு பார்க்குறேன். ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ லிங்க்டினோட பிளாட்ஃபார்முங்கிறது முதல்ல ஒரு ஆர்டிக்கல் ஷேர் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இப்போ பர்சனல் பிராண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. எனக்குலாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். மேலே இருக்கிற கான்டென்ட்டுக்கும் கீழே இருக்கிற ஃபோட்டோக்கும் சம்மந்தமே இருக்காது. ஃபோட்டோ போட்டால் தான் லிங்க்டின் அல்காரிதம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதுங்கிறதுனால பர்சனல் பிராண்டிங், நான் கோயிலுக்கு போனேன், ஃபேமிலி அவுட்டிங் போனேன், பீச்சுக்கு போனேன், அது ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட்னு என்னென்னத்தையோ பேசுகிறாங்க, ரைட்? இஸ் பர்சனல் பிராண்டிங் டேக்கன் லைக் டூ மச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ஸ் மோர் தென் த கம்பெனி பிராண்டிங்? பர்சனல் பிராண்டிங் முக்கியமா, இல்லை ஒரு ஆண்டர்பிரினருக்கு கம்பெனியோட பிராண்டிங் முக்கியமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராதா இன்வைட்டிங் மீ ஆன் டு தி பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ. கூப்பிட்டதுக்கு நன்றி. நீங்கள் கேட்குறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் அது. ஏன்னா லிங்க்டின் வேரியஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. லிங்க்டின் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ட்விட்டர் எக்ஸ்ன்றாங்க, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது. ஒன்று ஒன்றுக்கும் வரவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ லிங்க்டின்ல போகிறவன் மோஸ்ட்லி ஜாப் அப்ளிகேஷன் போவான், இல்லைன்னா ஏதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு போவான். ஸோ என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கிறவங்களுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக போடணும் சொல்லி பிளான் பண்ணி போடுறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த பர்சனல் பிராண்டிங் ஒரு வேவ் மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணுன்னு நானும் ஒரு புக் எழுதியிருக்கேன், ஆல் த வேர்ல்ட்ஸ் த ஸ்டேஜ்னு பர்சனல் பிராண்டிங் பற்றி எழுதியிருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா, இப்போ எல்லாருமே நான் பர்சனல் பிராண்டிங் பண்ணணும்னு சொல்லி எதையாவது எடுத்து போடுறாங்க, எதையாவது எழுதுறாங்க. இந்த இதை இது பண்ணினேன், நான் அது பண்ணினேன், இதை எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, அப்படியெல்லாம் போடுறாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா, போடுங்க, ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அதில் உங்களோட என்ன விஷயம், அதில் நீங்கள் என்ன வேல்யூ. ஸோ நான் எக்ஸிக்யூட்டிவ் கோச்சாக நான் ட்ரெயின் பண்ணுற போது, கோச்சிங் பண்ணுற போது சொல்லுவேன், ஒரிஜினலாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணு. எங்கே வேணால் படித்ததை உடனே ஃபார்வர்ட் பண்ணி யூஸ் இல்லை. ஃபார்வர்ட் பண்ணினேன்னா அதில் நீ என்ன கற்றுண்ட அது எழுது. 4 லைன் எழுது, 5 லைன் எழுது, 10 லைன் பரவாயில்ல, பட் 10 லைன் எழுதி அதை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவேன். பட் ஈஸி என்னன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஓகே போட்டுருவாங்க. அதுவும் இப்போ பண்ணுறது இல்லை சார், கோஸ்ட் ரைட்டிங் தான். எனக்கு பதிலாக என் ப்ரொஃபைலில் வேறு யாரும் எழுதுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அது இப்போ ChatGPT போய் என்ன வேணா எழுதலாம். ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ஆர்டிக்கிள் ஆன் நியாண்டர்தல் மேன் கட்டாக அதை எழுதி கொடுத்துட்டு போட்டுடலாம். அப்படியும் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஐ திங்க் அது என்னன்னா, சம்வேர் குவாலிட்டி கண்டென்ட், இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் எப்படியோ லிங்க்டின்ல அவங்களோட அல்காரிதம் படி அது
ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ சேம் பர்சன் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் இம்ப்ரெஷன் வரும். சில போஸ்ட் பண்ணிங்களா அதுக்கு 5,000 இம்ப்ரெஷன் வரும், சிலதுக்கு 50,000 வரும். நான் நடுவில் இந்த ராம்ராஜ் தோத்தி ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதில் அபிஷேக் பச்சனோட ஃபோட்டோ இருந்தது. அது கொஞ்சம் ஆடாக இருந்தது பார்த்தா ஃபோட்டோவை. ஸோ நான் லிங்க்டின்ல இந்த மாதிரி போட்டேன், சாத போஸ்டர். ஏன் அபிஷேக் பச்சன் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க ராம்ராஜ் தோத்தியை நார்த் இந்தியாவில் செல் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி தோத்தி உடுத்தின்னு அபிஷேக் பச்சன் பண்ணுவாரா, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. ராம்ராஜ் ஸ்ட்ராங்கர் இன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா, அவங்க மாதவன் யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் அபிஷேக் பச்சன் யூஸ் பண்ணாங்க எனக்கு புரியலை அப்படின்னு ஒன்று போஸ்ட் பண்ணேன். இனாக்குவஸ், இதில் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. போஸ்ட் பண்ணேன், என்னவோ தெரியல, அது சடனாக ஸ்டார்டட் ட்ரெண்டிங். ஒரு 300,000 இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. அது மோர் தென் 500 கமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் ஒருத்தர் போட்டார், இந்த மாதிரி நீங்கள் அதை ஓவர் அனலைஸ் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக ராமராஜ் ஸ்பான்சரிங் இந்த அபிஷேக் பச்சனோட ஃபுட்பால் டீம் இருக்குது, சென்னையின் எஃப்சி, அது ராமராஜ் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன ஆச்சுன்னா, ஐ திங்க் 3 days லேட்டர் ராமராஜே போஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் போஸ்டிங், நாங்கள் ஒரு ஃபிலிம் பண்ணிருக்கோம், அந்த ஃபிலிமில் நாங்கள் தோத்தியை பற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் தோத்திஸ் காமிச்சிருக்கோம். ஸோ எங்கள் எஃபர்ட் என்னென்னா மேபி தோத்தி பிராண்டிங் பண்ணலான்னு ஒரு எஃபர்ட் இருக்குது. பட் நீங்கள் போட்ட போஸ்டரில் அபிஷேக் பச்சனோட ஃபோட்டோ கொஞ்சம் ராங்காக இருக்குது, அது நாங்கள் அட்மிட் பண்ணுறோம், நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுறோம், அட்மிட் பண்ணி பண்ணாங்க. ஸோ ஐ தாட் அது ஒரு அந்த மாதிரி இதே நான் தான் அப்படி பண்ண இன்னொரு போஸ்ட் பண்ணால் அதுக்கு 5,000 இம்ப்ரெஷன் கிடைக்கும். அது இன்னொரு ராமராஜ் அபிஷேக் பச்சன் 300,000 இம்ப்ரெஷன் ஆகிடுது. ஸோ ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட், அது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது அல்காரிதமே அதை ப்ரமோட் பண்ணுறது. ஸோ நான் சும்மா டைம் இருக்குது, லிங்க்டின்ல நான் டெய்லி போஸ்ட் பண்ணேன், என்னோட பிராண்ட் பில்ட் ஆகிடும் அப்படியெல்லாம் ஆக போகிறது இல்லை. இட் ஹேஸ் டு கன்வெர்ட் டு சேல்ஸ். கன்வெர்ட் டு சேல்ஸ் கூட இல்லை. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன, உனக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணணுமா, என்ன மாதிரி பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், ஹியூமரஸாக பண்ணணுமா, இல்லை கொஞ்சம் சீரியஸாக பண்ணணுமா, இல்லை குவிசிக்கலாக பண்ணணுமா, அது நீ டிசைட் பண்ணு. அதுக்கப்புறம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணு, அந்த கண்டென்ட்டை போடு. ஃபர்ஸ்ட் 1 month 2 month 3 month ஒன்றும் வராது. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் முதல்ல கொஞ்சம் ஃபாலோவர் வருவாங்க, படிப்பாங்க, அதை ஷேர் பண்ணுவாங்க, பர்சனல் பிராண்ட் பில்ட் ஆகும். பட் பர்சனல் பிராண்ட் பண்ணணும்னா லிங்க்டின் போடணும்னு இல்லை, பர்சனல் பிராண்டிங் லிங்க்டின் எல்லாமே பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணலாம். ஓகே, பட் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் எனக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், ஸோ லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுவேன், மோட்டிவேஷனல் மெசேஜ், மார்னிங் சன் ஹஸ் ரிசன், சன் இஸ் ஸோ பிரைட், சன் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி, சன் இஸ் அ பியூட்டிஃபுல் திங் போடுவாங்க. அது அவனோட ஃப்ரெண்டெல்லாம் லைக் போடுவாங்க, அது போயிட்டு இருக்கு. ஆனால் அதனால பர்சனல் பிராண்டிங் ஆக போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் நீ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. ஸோ நான் when I do coaching of senior people and I give talks to senior managers, நான் கொஷின் கேட்பேன், உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் அப் டு டேட்டா? Do you spend some time on LinkedIn? So no, we spend. Okay. How much time do you spend? So if you're a senior manager, உங்களுக்கு டைம் இருக்காது, இந்த லிங்க்டின்லாம் போய் பார்க்க டைம் இருக்காது. பட் ஆனால் சீனியர் மேனேஜர் இருந்தால் கூட ஒரு வீக்லி ஒரு 1/2 an hour லிங்க்டின்ல ஸ்பெண்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல். ஒன்று, உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினேன் சரியில்லை, ஆர் என்கொயரி அனுப்பியிருப்பாங்க, எனக்கு நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னராக இருக்கீங்களா அப்படின்னு, அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அட்லீஸ்ட் 1/2 an hour போய் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்கள் கம்பெனி லிங்க்டின் ப்ரொஃபைல் ஹேஸ் டு பி ஆக்டிவ். ஸோ கம்பெனி லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணலாம், வீக்லி ட்வைஸ் போஸ்ட் பண்ணலாம், அது அப் டு யூ. பட் LinkedIn is a very good professional social media platform. You should not ignore it, is what I can say.
ஓகே, பர்ஃபெக்ட் சார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு என்ன இருந்ததுன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். பர்டிகுலர்லி ஒரு லீடு வரும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபைட். மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு 1000 லீட் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் சொல்லுவாங்க, நான் வந்து இது இதில் ஒன்றுமே தெரில, 4 தான் தேறி இருக்கு. ஸோ நீங்கள் 1000 கொடுத்ததுனால அதெல்லாம் லீடாக கணக்காயிடாது. ஸோ திஸ் MQL to SQL இஸ் அ ப்ராப்ளம். இது MQL to SQLனே தெரியாம சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் MQL SQL சேல்ஸ் குவாலிஃபைட் லீட் டு மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட், அதான் இதெல்லாம் டேர்ம்ஸ் தான். ஸோ இந்த ஹவு டு தீஸ் டீம்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்? ஸோ நான் அதாவது நான் என் சேனல் எங்கே இருக்குன்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? மார்க்கெட்டிங் சேல்ஸ் எப்பவுமே எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும். ஓகே, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த கஸ்டமர் அண்ட் ஆன் லாங் டேர்ம். ஸோ மார்க்கெட்டிங்கும் பட்ஜெட் இருக்குது, பட் ஆனால் மார்க்கெட்டிங் இஸ் மோர் லாங் டேர்ம் ஓரியன்ட். சேல்ஸ்க்கு என்னென்னா இந்த மாதம் எனக்கு பட்ஜெட் இருக்குது, எனக்கு சேல் பண்ணி தான் ஆகணும். ஸோ மார்க்கெட்டிங் சொல்லுவான் எனக்கு லீடு வரமாட்டேங்கிறது, வர லீடு நல்லா இல்லையே அப்படின்வான். மார்க்கெட்டிங் சொல்லுவான் நான் லீடு கொடுக்குறேன், நீ சரியாக கன்வெர்ட் பண்ண தெரியல. அதனால் ஓவர் இஸ் கண்ட்ரோலிங் திஸ் ஹேஸ் டு மேக் ஷுர் இந்த 2 டீமும் சரியாக ஒர்க் பண்ணுறாங்களான்னு. இது எல்லா கம்பெனியும் உள்ள ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இந்த ஃப்ரீ ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. சோப்பு கூட ஸ்பூனு, சோப்பு கூட பென் அப்படி கொடுப்பாங்க. ஸ்கீம் நடந்துருக்கோம், சோப்பு கூட பென்னு ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங் வில் சே நல்ல ஸ்கீமு, சேல் நல்லா க்ரோ ஆகுன்னு. அவன் சேல்ஸ் சொல்லுவான் இது என்ன ஸ்கீமுப்பா, எல்லோரும் கொடுக்குற ஸ்கீம் தானே, பென்னு ஸ்கீம் ஒன்றும் சேல் ஒன்றும் இம்ப்ரூவ் ஆக போடல அப்படின்வான். 2 பேரும் சண்டை நடக்கும். ஃபைனலி ஸ்கீம் முடியும். 3 மாதம் தள்ளி ஏதோ ஒரு டெலிவிஷன் சேனலில் பை மிஸ்டேக் அந்த பென் ஃப்ரீன்னு ஒரு ஆட் போட்டுருவான். நெக்ஸ்ட் டே சேல்ஸ்லேருந்து கால் வரும், எல்லா டீலரும் கேட்குறாங்க பென் எங்கன்னு, நல்ல டிமாண்டு பென்னு கொண்டு அப்படின்வான். ஸோ மாட்டி சொன்னதப்பா 3 மாதம் முன்னால் இதே ஆடு நான் டெய்லி போட்டுருந்தேன், அப்போ சொன்ன டிமாண்டே இல்லைன்னு, இப்போ ஒரு ஆடு மிஸ்டேக்கில் வந்திருக்கு, இவ்வளோ டிமாண்டுங்கிறிய என்னப்பா இதுன்னுவான். அப்படிதான் வாங்க. ஸோ மார்க்கெட்டிங் சேல்ஸ் வில் ஆல்வேஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க், கொஞ்சம் ஃபைட் இருக்கும். சென்சிபிள் மார்க்கெட்டிங் பீப்புள் நோ தட் ஃபைனலி சேல்ஸ் ஆகணும். புவர் குவாலிட்டி லீட் கொடுத்து யாரையும் நீ வின் பண்ண போகிறதில்ல. அதே டைம் ஓவர் இஸ் ரன்னிங் சேல்ஸ் ஹேஸ் டு நோ நீ லீட் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், எப்படி லீடை குவாலிஃபை பண்ணுவேன், அது எப்படி அது சேல்ஸில் லீடை கன்வெர்ட் பண்ண தெரியலைன்னா ஹை குவாலிட்டி லீடையும் நீ குழப்பி விட்டுருவேன். ஸோ எக்ஸ்கியூஸ் கொடுப்ப லீட் சரியில்லைன்னு, பட் உன்னால் கன்வெர்ட் பண்ண முடியல, அது நீ சொல்ல மாட்டேங்கிற, லீட் நல்லா இல்லைன்னு சொல்கிற. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கில் காம்படென்ட் பீப்புள் இருக்கணும். மார்க்கெட்டிங்காரன் சொல்லணும், இந்த பாரு இந்த லீட் கொடுத்துருக்கேன் நீ கன்வெர்ட் முடியல இல்லை, நான் போய் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன் வா பண்ணுறான்னா பண்ணான்னா சேல்ஸ்காரன் சொல்லுவான் ஆமாப்பா ஹேட்ஸ் ஆஃப் நீ பண்ணுற. ஸோ மார்க்கெட்டிங் ஹேஸ் டு பி ரெடி டு கெட் இட்ஸ் ஹேண்ட் டர்ட்டி. அதனால தான் இன் மோஸ்ட் குட் FMCG கம்பெனிஸ் when you join ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன ஜாப் கொடுக்குறான் அவனுக்கு, ஃபீல்டுக்கு போ, டாக் டு தி கஸ்டமர், ஃபீல்டுக்கு போ, ஏஎஸ்எம் ஆயிரு, கடைக்கு கடை போ, கஸ்டமரை மீட் பண்ணு. ஸோ அதுக்கப்புறம் நீ மார்க்கெட்டிங்கில் வந்தேன்னா அவனுக்கு புரியும் மார்க்கெட் எப்படி இருக்குது, கஸ்டமர் எப்படி இருக்கான், அவன் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவனுக்கு தெரியும். நீ ஃபஸ்ட் டே ஹெட் ஆஃபீஸில் உட்காந்துருந்தா அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஸோ தட் இஸ் வை அந்த ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டு அனுப்புவாங்க, திருப்பி மார்க்கெட்டிங் கொண்டு வருவாங்க, திருப்பி ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதே B2Bயில் அந்த அளவு பண்ணுறதில்ல. அண்ட் B2Bயில் என்னன்னா தெர் இஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் தெர் இஸ் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். இது ரெண்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நான் நல்ல லீட் எடுத்து கூட நீ கொண்டு போக முடியல அப்படிமா, அவன் சொல்லுவான் இல்லை நீ நல்லா நான் கொடுக்கறது இல்லை, எல்லாம் லவ்ஸியாக கொடுக்குற, these are all low quality yields. It's a constant problem. There is no one easy solution. ஓகே, ரைட். இப்போ நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வராங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு D2C பிராண்டு தான். அண்ட் ஒரு ப்ராடக்ட்டு கிட்டத்தட்ட இப்போ நம்ம கர்லி ஹேர் பற்றி பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. இப்போ நான் கர்லி ஹேர் ப்ராடக்ட்னு எடுத்தேன்னா மார்க்கெட்டில் ஒரு பிளிங்கிட் அண்ட் ஜெப்டோலேயே ஹேவ் அபவுட் 15 ப்ராடக்ட்ஸ்.
அண்ட் ஓரளவுக்கு அதிகமான ஆட் ஸ்பெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் கஸ்டமர்கிட்டயே பெனிட்ரேட் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்குது. இது எதனால் ஆரம்பிச்சது? அண்ட் இப்போ நான் ஒரு பூட் ஸ்ட்ராப் D2C பண்ணணும் அப்படின்னா நான் ஸ்மார்ட்டாக இவ்வளோ ஆட்ஸ் போடாமல் நான் எப்படி என் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறது? Difficult. Okay, so first of all the quick commerce வந்துருக்கு இல்லையா, பணம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நீ எவ்வளோ சேல் பண்ணுறியோ அந்த ப்ராஃபிட் அவன் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவான். ஸோ ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு லெவல் சேல்ஸ் போனோன்னா அதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு ஜென்ரல் ட்ரேடில் செல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ எனி ப்ராடக்ட் பேசிஸ் இஸ் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுறதா இல்லையா, கன்சியூமர்ஸ் அதை யூஸ்ஃபுல்லாக. ஸோ கன்சியூமர் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்டர்ஸ்டாண்டிங் கன்சியூமர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த என்ன ப்ராடக்ட் நீங்கள் கேர்லி ஹேர் ப்ராடக்ட்டோ இல்லை கிரே ஹேர் ப்ராடக்ட்டோ அது இஸ் இட் எஃபெக்டிவ், டஸ் இட் ஒர்க். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆக்சுவலாக கன்சியூமர் இஸ் சேஞ்சிங். இந்தியாவில் முன்ன ஒரு டைமில் பார்த்தோம்னா இட் வாஸ் லைக் அ வெரி ப்ராட் பிரமிட். டாப்பில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, எல்லோரும் கீழே இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு, த மார்க்கெட் இஸ் கெட்டிங் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு. ஸோ டிஃப்ரெண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் எமர்ஜிங். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஸோ முன்ன எல்லாருமே ஒரு காலத்தில் இந்தியாவில் யூஸ் பண்ணது பாண்ட்ஸ் கோல்ட் க்ரீம், பாண்ட்ஸ் வேனிஷ் க்ரீம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான க்ரீம் இருக்குது. சம்மன் வில் சே எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் இருக்குது, எனக்கு ரெட்டினால் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் இருக்குது, எனக்கு செரமைடு வேணும்னு. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இன் SPJMR வேர் ஐம் ப்ரொஃபஸர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ம் சொன்னாங்க. நவ் தேர் ஆர் வாட் ஆர் கால்ட் ஸ்கின்டெலெக்சுவல்ஸ். Consumers know so much about skin. They have become skin intellectuals. They do so much research. அதனால பிராண்ட் ஒரு மினிமலிஸ்ட் ஒரு பிராண்ட். மினிமலிஸ்ட் பிராண்ட் கேம் 4 yearsல அவன் 300 crores பண்ணிட்டான் with profits. Yes. And 300 crore he is making some 20 crore profit. And yes. I think Unilever has got for 3000 crores வாங்கிருக்காங்க. அது எப்படி அந்த கால்குலேஷன் பண்ணாங்க? மொத்தமாவே company is less than 6 years old. ஆமா. And எப்படி 300 crore டாப் லைன் கம்பெனிக்கு 3000 கொடுத்தாங்களா அது தெரியாது, எப்படியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, now what was the trend? அவன் என்ன கண்டுபிடிச்சான், இந்த மாதிரி கன்சியூமர் வராங்க. ஒரு கன்சியூமருக்கு செரமைடு வேணும், ஒரு கன்சியூமர் ரெட்டினால் வேணும், ஒரு கன்சியூமருக்கு பேண்டோலினிக் ஆசிட் வேணும். ஸோ அது சிம்பிள் ப்ராடக்ட் போட்டு மினிமலிஸ்ட் 5% ரெட்டினால் போட்டு ஒரு பேக் பண்ணுறான். அவன் ப்ரைஸிங் அட்ராக்டாக வச்சுருக்கான் கம்பேர்ட் டு லெட் அஸ் சே அதர் பிராண்ட்ஸ். அது ஸ்டார்டட் செல்லிங். ஸோ ஸ்டார்டட் செல்லிங் ஆன்லைன். அது ஆன்லைன் ஆஃப்லைன் கொண்டு வந்து கெமிஸ்ட் வழியாக வந்து பில்ட் பண்ணிட்டான். ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் யூ ஆர் சால்விங் அ கஸ்டமர் ப்ராப்ளம். So if you don't solve a customer problem, you will not be able to sell. Then now you will keep losing money. You can't complain. It's your own problem. Okay. நீங்கள் லீடர்ஷிப் பற்றி ஒரு புக் எழுதியிருந்தீங்க, லெசன்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் ஃபியூ லீடர்ஸ் அப்படின்னு. லாஸ்ட் அல்கால மட்டும் you were there for 27-28 years இல்லையா? How many brands did you work with, if there is a number? Difficult. So first of all, the company was called Ulka. Ulka. Sorry. No. Ulka Advertising. உல்காங்கிற வேர்டு எங்கள் ஃபவுண்டர் பால் முந்த்கரோட ஏஜென்சி ஆரம்பிக்கிற போது அம்மாட்ட போய் கேட்டாராம் என்ன பேர் வைக்கணும்னு. அவர் சொன்னால் என்னோடய பேர் வைக்க வேண்டாம், பால் முந்த்கூர் அட்வர்டைசிங்னு வைக்க போகிறது இல்லைன்னா. ஸோ அம்மாட்ட கேட்டிருக்காரு என்ன பேர் வைக்கலாமான்னு. அம்மா சொன்னாலாம் உல்கான்னு பேர் வை, ஏன்னா உல்கானா ஷூட்டிங் ஸ்டார். ஸோ உன்னோட கம்பெனிக்கு வர பிராண்ட்ஸ் எல்லாம் நீ ஸ்டார் ஆக்கி மேலே தூக்கி போடுவான். அப்படி உல்கான்னு இருந்தது. நான் உல்கா ஜாயின் பண்ணது 1989 ஜாயின் பண்ணேன். ஐ வாஸ் தேர் டில் 2016. ஸோ அப்படி 27 years இருந்திருக்காங்க. நாங்கள் இந்தியன் ஏஜென்சியாக இருந்தோம், ஃபுல்லி இந்தியன் ஒன்னாக இருந்தோம். அதுக்கப்புறம் வி மேனேஜ் டு கெட் FCB வந்தாங்க. தே பாட் 51% in 97 and then the balance 49% they bought in 2007, became 100% multinational. Over the 27 years, I must have worked on, I don't know the count, maybe 30 brands, 40 brands, I don't remember. But I worked on different categories, soap, soap, car,
ஐடி சர்வீசஸ், மியூச்சுவல் ஃபண்டு, பேங்க்கு, என்டர்டெயின்மெண்ட் சேனல், நியூட்ரிஷனல் ட்ரிங்க்கு, டாஃபி, பிஸ்கெட், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ராடக்டில் ஒர்க் பண்ணிருக்கோம். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் அட்வர்டைஸ். அட்வர்டைஸ் என்னென்னா டெய்லி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ யூ கெட் டு ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் அண்ட் யூ டு எண்ட் அப் லேர்னிங். ஸோ தட்ஸ் ரீசன் வாய் நான் 1979 அட்வர்டைசிங் ஜாயின் பண்ணது. அதான் ஜாயின் பண்ணேன். 3 years இருந்து அப்புறம் மார்க்கெட்டிங் போனேன். ஒரு 7 years மார்க்கெட்டிங்லேருந்து திருப்பி அட்வர்டைசிங் வந்தேன். ஏன் அட்வர்டைசிங் திருப்பி வந்தேன்னா அட்வர்டைசிங்கில் தெர் இஸ் வெரைட்டி, தெர் இஸ் கிரேட் அமௌண்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் இட்ஸ் அ கிரேட் பிஸ்னஸ் டு பி. அதனால வந்து திருப்பி. ஓகே, இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ், லெட்ஸே மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கிற பிராண்டும் ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. அந்த கேம்பெயின் பயங்கரமாக சொதப்புதுன்னு வச்சுக்கோங்க. கஸ்டமர்ஸ் ஆர் கிவிங் அ பேக்லாஷ் அப்படின்னா, how will the company recover from that marketing, I mean bad campaign? என்னெல்லாம் பண்ணுவாங்க, லைக் என்ன பண்ணணும்? See, first of all, bad campaign can be 2-3 ways. ஒன்று, நீ அந்த கேம்பெயின் கன்சியூமர் அப்பீல் பண்ணணும் சொல்லி பண்ணுறோம், அது அப்பீல் பண்ணலன்னா ஃபைன், புது கேம்பெயின் பண்ணலாம். சி, நார்மலாக இன் அ குட் கம்பெனி நீங்கள் சும்மா போய் அட்வர்டைசிங் பண்ண மாட்டீங்க. ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். அப்படியும் சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகாது. கிளிக் ஆகலைன்னா அது ஓகே, புது ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பாய்காட் அந்த கம்பெனி வரைக்கும் எக்ஸ்ட்ரீமாக போகுது. ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிவிட்டி. புதுசாக ஒரு வாட்டியும் ட்ரை பண்ணோம். தேர் இஸ் செட் ஆஃப் ஃபார்மேட்டில் இருந்தால் கஸ்டமர்ஸ் நம்ம தனியாக நிற்க முடியாது. பாய்காட்டுங்கிறது அது டிஃப்ரெண்ட் ஏரியா. அது என்னன்னா இப்போதைக்கு பப்ளிக் சென்டிமெண்ட் பார்த்து பண்ணணும். ரைட்? தனிஷ்க்கு ஒரு ஆட் பண்ணாங்க. முஸ்லிம் பாய் மேரிங் அ ஹிந்து கேர்ள். அந்த ஹிந்து கேர்ளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அது அவளுக்கு இந்த நார்த் இந்தியாவில் கோத் பராய் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சீமந்த கல்யாணம் சொல்லுவாங்க. இந்த சீமந்த கல்யாணம் பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி பண்ணி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஆடு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு எப்படி நீ காமிப்ப, முஸ்லீம் பையன் ஹிந்து பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணிட்டான், அது எப்படி நீ காமிப்பேன்னு ஒரு நெகட்டிவ் பேக்லாஷ் வந்தது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது தனிஷ்க் டாட்டா மாதிரி கம்பெனி அவங்க ரிசர்ச்லாம் பண்ண மாதிரி அதை ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அது கொஞ்சம் சில தனிஷ் ஸ்டோர்லாம் போய் கொஞ்சம் எல்லாம் த்ரெட்டன் பண்ணிருக்காங்க. அதனால் இந்த கம்பெனி வித்ட்ரூ தி ஆட். தட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். பட் அந்த கேஸை நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் கிளாஸில், என்னோட ஸ்பீச் அண்ட் கிளாஸில். அண்ட் அதில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நான் முஸ்லீம், என்னோட ஒய்ஃப் ஹிந்து, அந்த ஃபிலிம் மாதிரியே நான் பண்ணேன். என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் இருந்தபோது சொன்னான், இந்த மாதிரி என்னோடய அம்மா அப்பா சீமந்த மாதிரி பண்ணோன்னு சொன்னாங்க, நான் பண்ணினோம், நல்லா இருந்தது. ஐ சேட் தட்ஸ் அ கிரேட் ஸ்டோரி. ஸோ ஐ டோன்ட் நோ, தனிஷ்க் ஆடில் கீழே போடுறதான் வச்சுக்க, பேஸ்ட் ஆன் அ ரியல் ஸ்டோரி. Would public have got so angry or would they have been quiet? I don't know. But public sentiment கொஞ்சம் when you making a commercial கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். டிபெண்டிங் ஆன் த சென்டிமெண்ட். நெகட்டிவாக போகலாமா, போனால் என்ன ஆகும், ஆட் வித்ட்ரா பண்ணோம், அப்பாலஜைஸ் பண்ணோம், ரெடியாக வச்சுக்கோ, அப்புறம் பண்ணு. ரைட்? இதே மாதிரி ப்ரூக் பாண்ட் ஒரு ஆட் பண்ணாங்க. இந்த கணபதி சிலை பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் வாங்க போகிறார். தென் இந்த நமாஸ் சவுண்டு வருது. ஸோ இந்த கணபதி சிலை பண்ணுறோம், சொல்கிறான், நான் நமாஸ் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு. ஸோ ஒரு சிலை வாங்க போனோம், ஷாக் ஆகிடுறேன்னா அது. பட் அவர் ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள அவர் டீ கொடுக்குறான். அவருக்கு டீ குடிக்கிறாரு. Tea has become the bonding between the two religions, and very beautifully done. அதுக்கு ஒன்றும் ப்ரொட்டஸ்ட் இருக்கல. That went off well. So you got to be கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். as a brand manager, as an advertising professional, பப்ளிக் சென்டிமெண்ட்டை நெகட்டிவாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அண்ட் இந்த மாதிரி நெகட்டிவாக வந்ததுன்னா உடனே அப்பாலஜி பண்ணுறது பெட்டர். வித்ட்ரா பண்ணி அப்பாலஜி பண்ணுறது, நோ பிக் டேமேஜ். நீங்கள் பண்ணதுலேயே டஃபஸ்ட் என்ன, நீங்கள் முதல்ல போடும்போது எனக்கு ஒரு நாள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆர் யூஸ் கேசஸ் வரும். வாட் வாஸ் யுவர் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒன் தட் டுக் அ லாங் டைம் ஃபார் யூ டு கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜி?
லாங் டைமில் தெர் ஆர் சம் பிராண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், வி குட் நாட் சால்வ் த ப்ராப்ளம். ஸோ அப்படியும் இருந்திருக்கு. வேர் யூ திங்க் ஆஃப் டிஃப்ரெண்ட் அட்வர்டைசிங் அப்ரோச், ஒன்றும் ஒர்க் பண்ணல. ஃபைனலி யூ சே ஓகே திஸ் வே இட் இஸ் சொல்லி அப்படி விட்டுருக்கு கேஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த ஒரு சேலஞ்சிங் கேஸ் இருந்ததுன்னா, நாங்கள் டாடா இண்டிகா கார் லான்ச் பண்ணோம். ஸோ அது இனிஷியல் லான்ச் கேம்பெயின்லாம் ரொம்ப நல்லா போச்சு. பட் ஒரு கார் லான்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் டிலே ஆகிடுது. அதுக்கப்புறம் கார் வந்தபோது கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது இந்த காரில். அதனால் கார் சேல் டம்மன்னு இறங்கிடுச்சு. அண்ட் நியூஸ் பேப்பர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம், டாட்டா இது ஃபெயிலியர், டாட்டாவால் கார்லாம் பண்ண முடியாது, அவங்க ட்ரக் பண்ணுறது தான் பெட்டரு, கார் பிஸ்னஸை விட்டுட்டு போகிறது பெட்டரு அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ரத்தன் டாட்டாவோட பர்சனல் இதாக எடுத்துட்டார் இது. ஸோ அந்த டீமை சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிங்க, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த டீம் பிரேக்கப் பண்ணி ஒரு 3 டீம் ஃபார்ம் பண்ணி 30 சிட்டிஸுக்கு போனாங்க. போய் ஒரு 3000 கஸ்டமரை மீட் பண்ணாங்க, என்ன ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு. இன்ஜினியர்ஸும் போனாங்க. வந்து அது அந்த ஒரு பெல்ட் நாய்ஸ்னு வரும், கிட்ட சவுண்ட் வரும், அந்த ஃப்ளை வீல் கொஞ்சம் ராங் சைஸு, அதே மாதிரி சஸ்பென்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, டயர் வேர் அவுட் ஆகிருந்தது. ஸோ வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பண்ணி புது கார் விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் சேல் ஒன்றும் மேலே இம்ப்ரூவ் பண்ணல. ஸோ மார்க்கெட்டிங் டீம் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு. ஸோ நாங்கள் சொன்ன இந்த மாதிரி கன்சியூமருக்கு டாட்டானா ஒரு நல்ல ட்ரஸ்ட் இருக்குது. நம்ம இண்டிகா அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்பணும், சரி இதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு, இது புது இண்டிகா. ஸோ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி புது பிராண்ட் ஒன்று போடலாம், இண்டிகா V2. கிளையண்ட் சொன்னார், இந்த மாதிரி ரஜீவ் துபே இருந்தார், கிருஷ்ணன் இருந்தார். சொன்னாங்க V2 யார் நம்ப போகிறா, இது என்ன சர்ஃப் எக்ஸலா, ரின் சூப்பர் ரின்னா இல்லையே காரு. நாங்கள் சொன்னோம், இல்லை பாரு V2 ஒரு சிக்னல், அந்த V2 சிக்னல் வச்சு நம்ம புது பிராண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம், அக்ரெசிவாக அட்வர்டைஸ் பண்ணலாம், V2 will become a brand. ஸோ நாங்கள் இண்டிகா V2ன்னு லான்ச் பண்ணோம். அதே மாதிரி பிரிண்ட் அட்வர்டைஸிங், டிவி அட்வர்டைஸிங் போட்டோம். 2000 கார் பர் மந்த் கஷ்டப்பட்டு வித்துட்டு இருந்தாங்க. 1 year later 6000 கார்ஸ் பர் மந்த் ஆச்சு. கம்யூனிகேஷன், ரைட்? ஸோ கன்சியூமர் பர்செப்ஷனை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஸோ கிளைண்ட்டுக்கு எப்படி ஆச்சுன்னு புரியல. த பவர் ஆஃப் குட் கம்யூனிகேஷன். த இண்டிகா V2 வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். அது கேஸ்லாம் எழுதியிருக்கேன் புக்கில். இது என்னெல்லாம் சொல்கிறேன் எல்லாம் ஒன்று கான்ஃபிடென்ஷியல், எல்லாம் புக்கில் வந்திருக்கு. ஹரீஷ் போட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு, அதுலேயும் இருக்குது. ஸோ இண்டிகா V2 was a dramatic turnaround. And I can take the credit for giving the name V2. Indica name was given by Ratan Tata. I gave the name V2. But மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னா அது V2 கூப்பிட ஆரம்பித்தாங்க. And so it was seen as a very improved version of Indica. And then it went on to do well. அதுக்கப்புறம் டாட்டா இண்டிகோ லான்ச் பண்ணோம், அதெல்லாம் நல்லா போச்சு. ஸோ இட் வாஸ் அ சேலஞ்சிங் சுச்சுவேஷன். அந்த டைமில் எங்களுக்கு ஸ்லீப்லெஸ் நைட் இருந்தது. எப்படிடா ஹோல் மார்க்கெட் அவங்கள என்ன பிலீஃப், டாட்டாவால் கார் பண்ண முடியாது. பட் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரத்தன் டாட்டாவுக்கு டிட்ராய்ட்டில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அவர் அக்செப்ட் பண்ணுற போது ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு, ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச். அது அதில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. நான் இண்டிகா லான்ச் பண்ணும்போது யாருக்குமே நம்பிக்கை இருக்கல, என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட பேசுகிற நிறுத்திட்டாங்க. அந்த லெவலில் இருந்து நாங்கள் லான்ச் பண்ணோம், சக்ஸஸ் ஆக்கினோம். அது ஒரு என்னோட பயங்கர அச்சீவ்மெண்ட், அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதில் என்னோட ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் வாஸ் திஸ் இண்டிகா V2 டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டிங் கேன் மேக் ஆர் பிரேக் சம்படி. ஸோ ஆல் த ஸ்டோரி தட் யூ சே, நீங்கள் கம்யூனிகேஷன் சொல்லும்போது எனக்கு இது ஞாபகம் வருது. அவ்வளோ நல்லா மார்க்கெட் பண்ணியும் ப்ராடக்ட் போகலைங்கும்போது நான் திருப்பி இன்னொரு
வேற பிராண்டா நான் கொண்டு வரேன், திருப்பி அது ஒரு வேற V2க்காக சொல்ல வேற ஒரு ஸ்டோரியோட நான் கொண்டு வரேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரியா மார்க்கெட்டிங்லேயே there are companies who are spending 60 to 70% only on marketing. Is it a good thing to do on a long term? See, there is nothing like an ideal spend. So if you take ஒரு பெரிய கம்பெனி எடுத்துன்னு வச்சுங்க, advertising spend in a FMCG products எடுத்துட்டோம்னா it will be anything between 9 to 12, 9 to 13, 9 to 13% of top line or established brand பண்ணலாம். But if you're a new brand, 9 to 12 நடக்காது வேலை. ஸோ 20%, 30% ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாரியால் எடுத்துட்டிங்கன்னா தே காஸ்மெட்டிக் கேட்டகரி, அங்கே தே ஸ்பெண்ட் மச் மோர், தே ப்ராப்ளி ஸ்பெண்ட் 30%. ஸோ தெர் இஸ் நத்திங் லைக் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இனிஷியல் டேஸில் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம், கட் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். சேல் எஃபெக்ட் ஆகலைன்னா யூ கேன் கீப் ரெடியூசிங். பட் தெர் இஸ் நோ ரூல் ஆஃப் தம் சேயிங் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட். ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி, எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பாக்கெட்டில், ரைட், அதை பொறுத்து பண்ணலாம். முகேஷ் அம்பானி வந்தார், மொபைல் எடுத்துட்டு ஜியோ எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தார், ரைட். எல்லோரும் நினச்சாங்க ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ண ஆரம்பித்தா எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. பட் எல்லோரும் இருக்காங்க. அண்ட் ஸோ வித்தின் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஃபுல் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி சேஞ்ச் பண்ணிட்டார், ரைட். ஸோ யூ ஹேட் தட் மசில், மணி பவர் டு டூ தட். அது பண்ணலாம். பட் ஆனால் அவங்ககிட்ட பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, பாக்கெட்டில் பணம் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாது. பாக்கெட்டில் பணம் இருக்கா, பண்ணலாம். ஓகே. இப்போ ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா, பைசா ஃபேக்கோ தமாஷா தேக்கோ, பணத்தை போடு விளையாட்டை பாரு, அவ்வளோதான். ஒரு ட்ரெண்டோட நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி ஒரு ட்ரெண்ட் வரும், சஸ்டைனபிலிட்டி இஸ் எ ட்ரெண்ட். ஸோ அந்த ட்ரெண்டோட வர எல்லா கம்பெனிஸும் தே டென் டு வின் ஃபாஸ்டர் நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க? சம் ட்ரெண்ட்ஸ் ஆர் கண்டினியூயிங், லைக் இஃப் யூ லுக் அட் சொசைட்டல் ட்ரெண்ட்ஸ், ஓவரால் there has been education has become more important, right? So importance of education is changing, it's become more important. So if unga communication la education pannundinga, it will have that much more resonance with the consumers. Adhe mari women empowerment, women education, women working women, adu or trend ah irukku. It's a growing trend in India. Adum continue pannum, right? Urbanization, right? More and more people moving to cities, living. So that's another, macro. If you talk of macro socio-economic trend, we were talking before this whole old age, right? Elderly living. I call that or silver generation. Silver generation is a growing trend. அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் போகணும், என்ன மாதிரி சர்வீஸ் போகணும், அது சாட்டிஸ்ஃபை. இந்த மாதிரி ஒரு 10-15 பெரிய ட்ரெண்ட் இருக்குது. லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்கானமின்னு சொல்கிறாங்க புதுசாக. அது என்னன்னா, இப்போதைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவன் என்ன சொல்கிறான், நான் என்னத்துக்கு வீடு வாங்கணும், நான் என்னத்துக்கு கார் வாங்கணும், வீடு ரெண்ட்டாக எடுத்துக்கிறேன், கார் ஊபர் இருக்குது, நான் இன்றைக்கி என்னோடய ஜாப் ஓஎம்ஆரில் இருக்குது, நாளைக்கு என்னோடய ஜாபு அம்ஜிகரை போயிடும், ஒரு பெங்களூர் போயிடும், ஹைதராபாத் போயிடும், வீடெல்லாம் வாங்கினா ப்ராப்ளம், எனக்கு வேண்டாம், வீடு வாங்க வேண்டாம், கார் வாங்கணும், ஒன்றும் வேண்டாம், 2 சூட்கேஸ் அவ்வளோதான். பட் என்ன சொல்கிறான், எவ்ரி 2 months எனக்கு ஹாலிடே போகணும். நான் தாய்லாந்து பார்த்தாச்சு, வியட்நாம் பார்த்தாச்சு, கம்போடியா பார்த்தாச்சு, மாச்சு பிச்சு போகணும். இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்கானமி. தட் இஸ் க்ரோயிங் ஆஸ் அ ட்ரெண்ட். தி அதர் ட்ரெண்ட் இஸ் வாட் வி டாக்ட் அப்போ பேசணும் இல்லையா, கன்சியூமர்ஸ் ஆர் இவால்விங். அதனால ப்ரீமியமைசேஷன் இது ஒரு பெரிய ட்ரெண்டு. எல்லாத்துலேயும் ப்ரீமியம் ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு, ரைட்? ஷாம்புவோ, ஸ்கின் க்ரீமோ, ஈவன் ட்ரெஸ், ஷர்ட், கார்ஸ். முன்ன ஒரு டைமில் லார்ஜஸ்ட் செல்லிங் கார் இன் இந்தியா வாஸ் ஆல்டோ. ஆல்டோ வாஸ் அ டாப் செல்லர் ஃபார் மோர் தேன் 10 years. இப்போ ஆல்டோ இஸ் நாட் ஈவன் இன் த டாப் 10. சம் ரீசன்ஸ் ஆர் economical. அது ஆல்டோ ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. Other thing is people don't want a small car. They want at least ஒரு
மினி எஸ்யூவி டாட்டாவோட பஞ்சுன்னு வந்திருக்கு, நல்லா நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் தட். ஸோ ப்ரீமியமைசேஷன் இஸ் another ட்ரெண்ட். இந்த மாதிரி தர மல்டிபிள் ட்ரெண்ட்ஸ். இஃப் யூஆர் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சம் ட்ரெண்ட் கம் அண்ட் கோ, சம் ட்ரெண்ட் லாங் டேர்ம். Premiumization is a long-term trend. Experience economy is a long-term trend, right? Women empowerment is a long-term trend. Like you said, environmental concern is a long-term trend. But ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்வாயன்மெண்டல் கன்சர்ன் என்னன்னா, நான் அதுக்கு 10% எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணோன்னே ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. That is that problem. But these are trends like health. போன்விட்டா ஒருத்தர் போட்டு அட்டாக் பண்ணார் சோஷியல் மீடியாவில். போன்விட்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதில் 40% சுகர், 45% சுகர். அதை அவர் அட்டாக் பண்ணார். அது போன்விட்டா என்ன பண்ணாங்க, அவரை சூ பண்ணாங்க. பட் அவர் அப்பாலஜைஸ் பண்ணி அதை வித்ட்ரா பண்ணுறாரு. பட் அது சூ பண்ணதுனால, லாயர் நோட்டீஸ் அனுப்பினதுனால தட் பிகேம் அ நேஷ்னல் ஃபினாமினன். அண்ட் அந்த ப்ராப்ளம்னால த என்டையர் கேட்டகரி ஸ்லோ டவுன். இந்த கேட்டகரி நல்ல ப்ராடக்ட் இருக்குது. பீடியாஷோர்னு ஒரு பிராண்ட் இருக்குது, நான் ஒர்க் பண்ணிருக்கேன் 10 years. அதில் காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாத்துக்கும் அடி வருது. ப்ராப்ளம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், போன்விட்டா, பூஸ்ட் ஹெல்த் ட்ரிங்க் சொல்கிறாங்க. அது ஹெல்த் ட்ரிங்கா? கொஸ்டின் மார்க். போன்விட்டா, பூஸ்ட் என்ன ப்ராடக்ட்? Basically, Bonvita Boost are what are called milk taste modifiers. So, குழந்தை பால் குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டுன்னா போன்விட்டா பூஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சாக்லேட் டேஸ்ட் இருக்கும், குடிக்கும். ஸோ பேசிக்கலி அதுகள் இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னலாக நெஸ்குவிக் இன்னொரு பெரிய பிராண்ட் இருக்குது, அமெரிக்காவில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன? பேசிக்கலி மில்க் டேஸ்ட் மாடிஃபயர். நீ ஹெல்த் ட்ரிங்க் சொல்லிக்க முடியாது. மில்க் டேஸ்ட் மாடிஃபயர்னால் சுகர் தான் மேக்ஸிமம், 45% சுகர். பட் அது கொடுத்தாலும் குழந்தை குடிக்கும், எல்லாரும் குடிக்காது, ரைட்? ஸோ வாட் இஸ் த அட்வான்டேஜ்? இது போட்டு நீ கொடுக்குறதுனால மில்க் உள்ளே போகிறது. மில்க் உள்ளே போச்சுன்னா அது குட் ஃபார் த சைல்டு. ஸோ இன் அ சென்ஸ் போன்விட்டா அண்ட் பூஸ்ட் ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைகளுக்கு மில்க் எப்படி கொடுக்குறதுன்னா, மில்க் பூஸ்ட்டு போன்விட்டா போட்டால் குடிக்கும், வெறும் மில்காக கொடுத்தா குடிக்காது. ஸோ அது பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அட்டாக்னால அது போச்சு. அது ஏன் அவங்களே கிரியேட் பண்ணுதான். அவங்க நான் இதில் ஆடட் விட்டமின் இருக்குது, ஆடட் மினரல் இருக்குது, இதுனா ஹெல்த் ட்ரிங்க் சொல்ல ஆரம்பித்தா, நீ ஹெல்த் ட்ரிங்க் இல்லைப்பா. ஹெல்த் ட்ரிங்க்னா பீடியாஷோர் டு சம் எக்ஸ்டென்ட் இஸ் ஹெல்த் ட்ரிங்க் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 20% சுகர், மற்றெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேர். இவங்கெல்லாம் மோஸ்ட்லி மில்க் டேஸ்ட் மாடிஃபயர் தான். அது சொன்னதுனால அந்த அட்டாக் ஆச்சு. அட்டாக் ஆனதுனால அது ஃபுல் கேட்டகரிக்கு ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் which you have to watch out for. ஓகே, இப்போ பைஜூஸ்க்கு என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் காலி. ஸோ இப்போ திருப்பி பைஜூஸ்க்கு வேற ஒருத்தவங்க வராங்க அண்ட் தேர் கம்மிங் டு யூ ஃபார் மார்க்கெட்டிங்னு வச்சுக்கோங்களேன். வாட் வுட் யூ டூ டு பிரிங் பேக் தி ட்ரஸ்ட் ஃபார் பைஜூஸ்? Any product category, I will start with consumers. பைஜூஸ் எவ்வளோ பெருசானது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ smoke and mirror சொல்லுவாங்க இங்கிலீஷில். இட்ஸ் நாட் அ ஸ்மோக். பைஜூ வாஸ் ஆஃபரிங் சம்திங் குட், வேல்யூபிள். ஓகே, பைஜூஸ், ஐ நோ சம்மன் அவங்க மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்திருக்காரு. பைஜூஸ் வீடியோஸ் ஆர் ஆக்சுவலி மேக்கிங் சயின்ஸ் என்டர்டெய்னிங். சில்ட்ரன் அந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ்னா என்னது, மேக்னட்டிசம்னா என்னது, அல்ஜிப்ரானா என்னது, ஜியாமெட்ரினா என்னது, எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது ஸ்டார்டிங் வாஸ் குட். அதுக்கு திருப்பி போனோம். போய் வை வாஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் இன் phase 1, அதை திருப்பி கொண்டு வரலாமா அந்த எசன்ஸை. அந்த எசன்ஸை கொண்டு வந்தோம்னா பைஜூ கேன் பிகம் அ சக்ஸஸ் அகெயின், ரைட்? அது பண்ணாமல் சும்மா ஏதாவது பண்ணோம்னா இட் வில் பி அ ஃபெயிலியர். ஸோ வாட் இஸ் அது ஒரிஜினல் சக்ஸஸாக இருந்தது? எப்படி அந்த சக்ஸஸ் மந்த்ரால திருப்பி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடிஞ்சா
அது திருப்பி சக்ஸஸ் ஆகலாம். ஓகே. ரைட். கேம்பா எடுத்துங்க, கேம்பா கோலா ஒரு டைம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதெல்லாம் போன கேஸு. அந்த பிராண்டையே எடுத்து ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் கம்பெனி அது 1000 crore ஆக்கிட்டான். எப்படி பிராண்ட் எடுத்துன்னா பெப்சி கோக்கோட லோவர் ப்ரைஸில் விற்பேன், வித்து மார்க்கெட் ட்ரைவ் ஷேர் பில்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் பில்ட் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தேல் ஸ்டார்ட் மேக்கிங் ப்ராஃபிட். ஸ்டாண்டர்ட். பட் இட் காஸ்ட் மணி அண்ட் நாட் கோன் ஹேப்பன். சேம் வே பைஜூஸ், ஐ திங்க் பைஜூஸ்க்கு இன்ஹெரண்ட் குட்வில் இருக்குது. அந்த இன்ஹெரண்ட் குட்வில் எங்கேருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை ரீபில்ட் பண்ணணும். பிகாஸ் இந்தியாவில் ஒரு பிலீஃப் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து குழந்தைக்கு டியூஷன் வச்சு தான் ஆகணும். பைஜூஸ் சால்வ் தட் ப்ராப்ளம் இன் அ வெரி எக்கனாமிக்கல் வே. ஸோ அதை பண்ணலாம். பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகும்.